வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி போற்றி, அமரர் அருசோ ஐயா அவர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. குரு தட்சிணாமூர்த்தி பிள்ளைத்தமிழில் 4வது பருவம் சப்பாணி பருவம். நித்தியமும் புள்ளிருக்கு வேலூரில் கணக்கெழுதி நிகழ்ந்ததெல்லாம் ஏடு சொல்ல, நிர்மலமாயிருந்தாலும் அதிகாரி எல்லோரும் நேரஞ்சி பணிந்ததாலே, மத்தியிலே யாருக்கும் சொல்லாமல் புறப்பட்டு மகிழ்ச்சியுடன் தெற்கு நோக்கி, மலை போலும் அதிவீரராமனது பட்டணத்தை அடைந்த போது, புத்தியினால் உயர் பதவி உப்பலத்தில் வகித்தவரம் புகழோங்கு சுந்தரம் தான் புனிதமுடன் அழைத்ததனால் பூசைக்கு துணையாளாய் பொருத்தமுற பணி செய்தேவாம். சத்தியமே தட்சணா மூர்த்தி எனும் தெய்வமே சப்பாணி கொட்டி அருளே, சாரூப சாலோக சாமீபிய சாயுஜ்யோய் சப்பாணி கொட்டி அருளே. சிவபூசை சுந்தரனார் செய்தற்கு வேண்டுமென செம்மையாய் செய்தமைத்து, சேராமல் ஒரு பக்கம் தனியாக நிட்டையிலே சிவரூபம் கண்ட தேவா. தவமான சுந்தரனார் பெற்ற மகள் காந்திமதி தயவாக இனிது பாட, தமிழ் ஞான பெருக்காலே கண்களிலே நீர் தவண்டோட தட்சணா மூர்த்தியாகி, நவநாட்கள் நிட்டையிலே மூச்சின்றி இருந்த பினே நயனங்கள் திறந்ததாலே, நல்லவரம் சுந்தரரும் குடும்பத்தார் எல்லோரும் நாயகமாய் போற்றி பாடி, தவமாக வணங்கிடவே சிவமாக விளங்கியவா சப்பாணி கொட்டி அருளே, சாரூப சாலோக சாமீபிய சாயுஜ்யோய் சப்பாணி கொட்டி அருளே. வேலைக்கு கொண்டவரம் சுந்தரன தானடிமை வேலைக்கு வந்ததாலே, வெளியேறி விருட்சத்தின் கீழிருந்து நாகங்கள் விளையாட நிட்டை கூடி, வேலைக்கு வருகையிலே சுந்தரனார் சேவை செய்ய விதிமாறி நின்ற தேவா. வெங்காம கொடுமையினால் காந்திமதி ஓரிரவில் விளையாட்டாய் தழுவி நிற்க, வாழைக்கு கண் குருடோ என கூறி வெளியேறு வனிதைக்கு கண்கள் பொங்க, வருத்தத்தால் சுந்தரனார் குடும்பத்தார் பின்னோடி வழியெல்லாம் தேடியேக, சாலையிலே ஆவுடையார் கோயிலிலே அருள் புரிந்தோய் சப்பாணி கொட்டி அருளே, சாரூப சாலோக சாமீபிய சாயுஜ்யோய் சப்பாணி கொட்டி அருளே. மாணிக்க வாசகர்க்கு உபதேசம் செய்வித்த மாண்புடைய ஆத்மநாதர் மகிழ்ந்திருக்கும் ஆவுடையார் கோவிலுக்கு வடபுறத்து மரநிழலில் பொய்த ஓரம், ஆணி பொன் என நிட்டை அமர்ந்திருக்கும் வேளையிலே அனைவருமே வீழ்ந்துகின்ற, அன்புடனே நீர் கொண்டு காந்திமதி முகம் தெளிக்க அருவிழிகள் பார்வை கொள்ள, நாணி பெண் ஒதுங்கிடவே எல்லோரும் அடிவீழ்ந்து நன்றி சொல்லி சேவை செய்ய, நலமான ஆவுடையார் கோவிலுக்கு விநாயகரின் நல்லதொரு சன்னதிக்குள் தானிட்டை கூடியவா தட்சணா மூர்த்தியே சப்பாணி கொட்டி அருளே, சாரூப சாலோக சாமீபிய சாயுஜ்யோய் சப்பாணி கொட்டி அருளே. உயர்ந்த திரு பெருந்துறையாம் ஆவுடையார் கோவிலிலே உன்னதமாம் மடத்தினுள்ள உத்தமமாம் கட்டளை செய் தம்பிரான் குட்டத்தால் உடலெங்கும் வாதையாளே, அயர்ந்திருந்த வேளையிலே ஆத்மநாத சுவாமி அவர் அருங்கடலில் தோன்றி வந்தே, அருமுனிவன் வருகின்றான் அவனை நீ தரிசித்தால் அழியும் நோய் என்று கூற, துயர்களையும் வல்லலென நிட்டையிலே தோன்றும் நின் துணையடியில் வீழ்ந்து பாதம், தொட்டுகளையும் பிணி தீர்க்க நெட்டு மரமாய் கிடக்க துயர் நீர்க்க வந்த தேவா.
தயிருடைக்கும் மத்து போல் துயருடைக்கும் நாயகனே சப்பாணி கொட்டியருளே சாரூப சாலோப சாமீபிய சாயுஜ்ய சப்பாணி கொட்டியருளே. குடும்பமாய் வந்த திரு சுந்தரனர் அன்புடனே கொடுத்ததவ பிச்சை உண்டு தன்னிலையில் மிஞ்சியுள்ள சேடத்தை கட்டளை சால் தம்பிரான் உண்ட காலை தவம் கொண்ட வினை போலே குன்ம நோய் பொடியாக தயை செய்த கருணை மூர்த்தி பொன் பெற்ற வரியரென சுந்தரரும் தம்பினாரும் பொன்முறுவல் பூத்தலோடு பட்டினத்திற்கு எழுந்தருள்க பெருந்துறையில் பூத்திருக்க வேண்டுமென தன்மமுடன் இங்குமிரான் அங்குமிரான் என சொன்னோய் சப்பாணி கொட்டி அருளே சாரூப சாலோக சாமீபிய சாயுஜ்ய சப்பாணி கொட்டி அருளே. புதுக்கோட்டை கருகுள்ள திருக்கோகரணத்துக்கு போகின்ற வழியினியுடே பொய்கையை தன் கரையோரம் பொல்லாத பேய் பிடித்து பொன்மை மிகு பேயனாலே மெதுவாக செல்வோரும் விரைவாக செல்வோரும் மிக நொந்து வருந்தி நிற்க மேலான கருணையினால் அவ்வழியில் போகும்போது மிருகத்தை போல வந்து பொதுவாக கல்லாலும் கையாலும் அடிக்க வர புனிதமிகு பார்வைப்பட்டு பொல்லாத பேய் நீங்கி வேதியனாய் உருமாறி புகழ் கொள்ள வைத்த தேவாம் சதுப்பான பொய்கை வழி பேய் கொடுமை தீர்த்தவனே சப்பாணி கொட்டி அருளே சாரூப சாலோக சாமீபிய சாயுஜ்யோய் சப்பாணி கொட்டி அருளே. ஒவ்வொன்றாய் ஊரூராய் நாள்தோறும் நடந்தேகி உயர்முருகன் குடியிருக்கும் ஒப்பற்ற பிராலிமலை சேருகையில் இரவாகி ஓயாது மின்னி மேகம் ஒவ்வாத மழை பொழிய உடல் தளர பசியில்ல ஒரு தாசி வீட்டு திண்ணை ஓரத்தில் ஒதுங்குகையில் பிராலிமலை முருகனவன் உயர்வேத சிறுவனாகி செவ்வாழை இலையினிலே தாம்பாளம் மேதினிலே சிறப்பான அர்த்த சாம தேன்போலும் பொங்கலினை சாப்பிடுக என சொல்லி தித்திக்கும் மொழிகள் பேசி சவ்வாது நீருமணம் பொழிமுருகை கண்டவனே சப்பாணி கொட்டி அருளே சாரூப சாலோக சாமீபிய சாயுஜ்யோய் சப்பாணி கொட்டி அருளே. மழை விட்ட பின்னாலே தாம்பாள பொங்கலினை மதிப்புடைய தாசில்தார்க்கு மாண்புடனே தருதற்கு காணாமல் குருக்களவர் மணியர்க்கு செய்தி சொல்ல பிழையுடைய சுயம்பாக பிராமணனே தாசிக்கு பெருமையுடன் கொடுத்திருப்பான் பிரசாதம் தேடுங்கள் என கூறி காவலரை பிரயோகம் செய்த போது மழைக்காக திண்ணையுள்ள நின்னிடமே தாம்பாள மார்க்கத்தை கண்டு கேட்க மணியர்க்கு செய்தியெல்லாம் விவரிக்க அப்பொழுது மாண்பு மிகு தாசில்தார்க்கு தழைக்கின்ற கனவினிலே முருகன் வர காரணனே சப்பாணி கொட்டி அருளே சாரூப சாலோக சாமீபிய சாயுஜ்யோய் சப்பாணி கொட்டி அருளே. தாசில்தார் கனவிலே பிராலிமலை முருகனவன் தயையோடு தோன்றி அப்பா தாசியவள் வீட்டின் முன் திண்ணையிலே படுத்துள்ள தகுதி மிகு ஞானதீரன் மாசில்லா பசிதீர உனக்குரிய பொங்கலை நான் மாண்புடனே கொடுத்து விட்டேன் மாறாமல் அவன் உண்ட மெச்சிலை நீ புசித்தாயில் மண்டை நோய் காசம் நீங்கும் தேசிகனை காணென்று செப்பியதால் தாசில்தார் திருவடியில் வந்து வீழ்ந்து தெண்டனிட்டு சேடத்தை உண்டவுடன் காசநோய் தீராத நோய்கள் தீர தாசில்தார் கருள் புரிந்த தட்சணாமூர்த்தியே சப்பாணி கொட்டி அருளே சாரூப சாலோப சாமீபிய சாயுஜ்யோய் சப்பாணி கொட்டி அருளே. ஸ்ரீ குரு தட்சணாமூர்த்தி திருவடிகள் போற்றி போற்றி. அமரர் அருசோ ஐயா அவர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. சப்பாணி பருவத்தை தொடர்வது 5 முத்தப் பருவம். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.